हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 जानकी कांतस्मरणम् आंजनेय स्वामिनः रामचंद्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवन्तु मम जन्म जन्मनि रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं रामेनाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रैकसुलभः रामस्य दासोऽस्म्यहम्। रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व माम्। वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु। इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे। कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते। रघुनन्दन एव दैवतं नः रघुवंशोद्भव एव दैवतं नः भरताग्रज एव दैवतं नः भगवान् राघव एव दैवतं नः। कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। हनुमते नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। बालापि क्रीडमानाः गृहद्वारेषु संघषः रामाभिषेकसंयुक्ताः चक्रुरेव मितः कथाः। कृतपुष्पोपहारश्चे धूपगन्धाधिवासितः राजमार्गकृतश्रीमाने पौरैरामाभिषेचने अलङ्कारं पुरस्यैवं कृत्वा तत्पुरवासिनः आकाङ्क्षमाना रामस्य यौवराज्याभिषेचनम्। ஸ்ரீரங்க மகாக்ஷேத்திரத்திலே எந்த பிரபு பிரகாசிக்கிறாரோ சுப்த பிராகார மத்தியத்திலே உபய காவேரி மத்தியிலே திரேதாயுகத்திலே அவர் இக்ஷ்வாகு குலதனமாக இருந்தார். பிரம்மலோகத்தில் இருந்தவரே மனு கொண்டு வந்தார். பிரம்மாட்ட பிரார்த்திச்சு சரையூ தீரத்திலே அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி ராஜமார்க்கங்கள்லாம் ஏற்படுத்தி ரத வீதிகள் எல்லாம் மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். மனுவால நிர்மாணம் பண்ணப்பட்டதான புரி அந்த அயோத்தியா.
அப்புறம் இக்ஷ்வாகு, மனுவனுடைய பிள்ளை இக்ஷ்வாகு, அவர்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீராமன் பரியந்தம் அந்த ரங்கநாதரை அங்கதான் ஆராதிச்சுட்டு இருந்தா. அப்புறம் லப்துவா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணஹா அப்படின்னு பட்டாபிஷேக சர்க்கத்திலையும் இதை சொல்றால். உத்தரகாண்டத்துல பகவான் சரையூல சீர்காட்டுல இறங்குற காலத்திலையும் விபீஷணன் சிரஞ்சீவியா இருக்கிறதுனாலே அவர்கிட்ட அவரும் பகவானோட வைகுண்டம் வர முடியாதவராக இருக்கா. சப்த சிரஞ்சீவியில ஆஞ்சநேயரும் ஹனுமாரும் மாத்திரம் கரையில இருக்கால், பாக்கி எல்லாரும் பகவானோட வைகுண்டத்துக்கு இறங்கிவிட்டால் சரையூல. சுவாமி சொன்னால் என்னோட யார் வேணாலும் சரையூல இப்ப ஸ்நானம் பண்றதே என்னோட இறங்கினாலானால் அவ வைகுண்டத்துக்கு வந்துடலாம், விரஜா நதியில கரையேறிவிடலாம். இங்க சரையூல இறங்குறவாள் விரஜா நதியில கரையேறிவிடலாம் அப்படின்னு வைகுண்டத்துல ஓடுற நதிக்கு விரஜா நதின்னு பேர். அங்க ஏறிவிடலாம், பரமபதத்துல சாஸ்வதமான ஸ்தானத்தை அடைஞ்சுடலாம்னு சுவாமி சொன்னார். விபீஷணனும் ஹனுமாரும் மாத்திரம் கரையில இருந்தால், ஒருத்தர் ரங்கநாதன்ட்ட ஆசையா இருந்தால், ஒருத்தர் ராமாயணத்துல ஆசையா இருந்தால். எனக்கு ராமாயணம் படிச்சு தீரல்ல, கேட்டு தீரல்ல, எவ்வளவு தர படிச்சாலும் புதுசா இருக்கு, நவம் நவமா இருக்கு. ததேவரம்யம் ருச்சிரம் நவம் நவம்னாலே அதுபோல ரொம்ப ருச்சிகரமாக இருக்கு, புதுசு புதுசா இருக்கு இந்த ராமாயணம். அதனால எனக்கு ராமாயணம் எப்ப போறோம்னு தோன்றதோ அது பரியந்தம் நான் பூலோகத்துல தான் இருப்பேன். ஏன்னா இந்த ராமாயணம் வேற லோகத்துல கிடையாதான், பூலோகத்துல தான் இந்த பாக்கியமா. அதனாலதான் சத்கதி அடைஞ்சவாள், பரமபதம் போனவாள்லாம் கூட திருப்பி பூமியில பிறக்கணும்னு ஆசைப்படுறாள்னு, அதுலேயும் பாரத தேசத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறாள் தேவதைகள்லாம் அப்படின்னெல்லாம் சுகாச்சாரியால் பஞ்சமஸ்கந்தத்திலே பாரதத்தினுடைய மகாத்மியத்தை சொல்றதே அதெல்லாம் சொல்றா. க்ஷணாயுஷாம் பாரதே, ஒரு க்ஷணம் பாரதத்துல பிறந்தாலும் ஒரு பாகவத ஸ்லோகம் ஒரு ராமாயண ஸ்லோகம் படிக்க கேட்க கிடைக்குமே. இந்த பாக்கியம் சொர்க்காதி லோகங்கள்ல கிடையாதே, அதனால பூலோகத்துல தான் வேணும் ஜென்மான்னு காவேரி தீரம் தாமிரபரணி தீரங்கள்ல, அதுலேயும் பாரத தேசத்துல கங்கா யமுனா தீரங்கள்ல அவதரிக்கணும்னு மகான்கள்லாம் ஆசைப்படுறாள்னு சுகாச்சாரியால் பாரத வருஷத்தினுடைய மகாத்மியத்தை சொன்னார். அதனால பூலோகத்துல தான் ராமாயணம், இங்கேதான் ராமநவமி உற்சவம், இங்கேதான் கோகுலாஷ்டமி, இங்கேதான் ஸ்ரீரங்கம், இங்கேதான் பூரி ஜெகநாதம். பாரத வருஷத்துக்கே தேவதையான பத்ரி நாராயணர் இங்கேதான் விளங்குறார், பத்ரிகாசிரமம். அங்க கரையில கங்கை அலகநந்தா எல்லாம் பாரத தேசத்தினுடைய பாக்கியம்தான். பூமியில பிறக்கிறது தான் பாக்கியம், இங்க ராமாயணம் படிக்கிறது தான் பாக்கியம்னு ஹனுமார் சொன்னார். நான் இங்க விட்டுட்டு நான் வரதா இல்லை, ராமாயணம் எனக்கு படிக்கணும்னா. அதனால சிரஞ்சீவியாகவும் அவர் இருக்கிறதுனால அவர் தங்கிவிட்டார். விபீஷண சுவாமிக்கோ ரங்கநாதன் மேலே ஒரு எப்போதும் கண். அயோத்திக்கு வர காலங்கள்லாம் பட்டாபிஷேகத்திலேருந்து சரையூல இறங்குறது சுவாமி என்ன பண்ணால், நீ வச்சுக்கோ விபீஷணான்னு லப்துவா குலதனம் ராஜா அப்படின்னு தன் பக்தாளுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாதான் ஸ்ரீராமனுக்கு குலதெய்வத்தையே எடுத்து கொடுத்துட்டார். குலதெய்வம்ங்கிறது எவ்வளோ பெரிய சொத்து அது. கிந்தேயம் கிமதேயமித்யபிதூரம்னால் ராமபத்ர தீட்சிதர். என் ராமனுக்கு என்னதான் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாது, எல்லாத்தையும் வாரி கொடுப்பார் பக்தாளுக்கு. அவளுக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் நினைச்சது நினைக்காதது கேட்டது கேட்காதது எல்லாத்தையும் தர தெய்வம் ஸ்ரீராமன். ஸ்ரீமத் ராமாயணம் எல்லா பாக்கியத்தையும் நமக்கு கொடுக்கும். அதனால இந்தா வச்சுக்கோன்னு லங்கையில கிளம்புற காலத்துல விபீஷணனுக்கு அந்த குலதனமான ரங்கநாதனை கொடுத்துட்டார். அந்த ரங்கநாதன் தான் லங்கைக்கு போற சமயத்துல இங்கே சந்திரபுஷ்கரணி கரையில இறங்கி விட்டார். தர்மவர்மா அப்படின்னு ஒரு ராஜா. தசரதர் அயோத்தியில் அஸ்வமேதம் பண்ற யாகம் பண்ற காலத்துல தன்னோட சிநேகிதால் எல்லாரையும் அழைச்சிருந்தாலும் அப்போ இந்த சோழ தேசத்து ராஜனும் வந்தார் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. சோழ தேசம் இருந்திருக்குன்னு ராமாயணத்திலேயே பதங்கள் இருக்கு. ரொம்ப பிராச்சீனமான பாகங்கள் இந்த பாகங்கள். அந்த சோழ தேசத்துக்கு ராஜாவானே தர்மவர்மாவும் இங்கேருந்து தசரதரால் அழைக்கப்பட்டு போனார். யாருக்குமே நம்பெருமாளை பார்த்தா சொக்கி தானே போவார். அந்த ரீதியில ரொம்ப ஏங்கி ஏங்கி அந்த ரங்கநாதனை சுற்றி சுற்றி வந்துட்டு அந்த அஸ்வமேதம் நடந்த காலங்கள்ல திரும்பி இங்க வந்தவருக்கு ராஜ்யத்துல மனசு செல்லாம சந்திரபுஷ்கரணி கரையிலேயே தபசு பண்றார். 11,000 வருஷம் யாகம் நடந்ததுலேருந்து ராமாவதாரம் நடந்து 11,000 வருஷம் பகவான் பூலோகத்துல இருந்தார்.
11,000 வருஷம் முடிஞ்சு அயோத்தியிலேருந்து சரையு கரையில் இறங்கி பகவான் கிளம்பி போகிறதே விபீஷணன்ட்டு அந்த ரங்கநாதனை கொடுத்தாரானால் அப்போ 11,000 வருஷம் தபசு பண்ணுறார் தர்மவர்மா. அஸ்வமேதம் நடந்ததுலேருந்து போயிட்டு வந்ததுலேருந்து ரங்கநாதன் இங்கே வரணும் நம்ம எல்லாருக்குமாக ஆகணும் அந்த பிரபுன்னு 11,000 வருஷம் அவருடைய தபப்பலனாய் இங்கே வந்து சந்திரபுஷ்கரணி கரையில் லங்கைக்கு போகிற அவசரத்தில் விபீஷணன் கீழே இறங்கினால் எங்கேயே இருக்கேன்னு விட்டார் பெருமாள். இங்கேயே ஆயிட்டார். அப்புறம் காவேரி வந்து உபய காவேரி மத்தியாயும் ஆச்சு. முதல்ல காவேரி கிடையாது, சந்திரபுஷ்கரணி தான் பிராச்சீனம். அப்புறம் ரங்கநாதன் வந்ததுக்கு அப்புறம் தான் காவேரி வரா. அகஸ்தியரால ஏற்படுத்தப்பட்ட மகாநதி, கங்கைக்கு துல்லியமான நதி. ஒரே காவேரியா கரூர் தாண்டி வந்துட்டு இருந்தவள் ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னதுமே ரங்கநாதனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறா போல 2 பக்கமாக பிரிஞ்சு முக்கம் போல வடதிருக்காவேரின்னு சொல்லுவாள் வைஷ்ணவால். நம்மெல்லாம் கொள்ளடம்னு சொல்லுவோம். இந்த பக்கம் கொள்ளடம் ஆயும் இந்த பக்கம் காவேரி ஆயும் நடுப்புற ரங்கநாதன் ஆயும் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா போல வந்து போறா. அதுலேயும் வைஷ்ணவால்லாம் வடதிருக்காவேரி தான் ஒசத்திம்பாள். ஏன்னா ரங்கநாதன் தெற்க பார்க்கப்படுதுன்னு இருக்கார், வடக்க காலை நீட்டின்னு இருக்கார், தெற்க தலை வச்சுன்னு இருக்கார். தலைமாட்டிலோட போகிறத விட கால் மாட்டில் போகிறது தானே உபாச கால் பக்தாளுக்கு அழகு. காலை தானே பிடிச்சிக்கணும். இந்த காவேரி தான் காலை பிடிச்சின்னு இருக்காளாம். இந்த பக்கம் கொள்ளடத்தில் வரவள் தான் சரணத்தை சேவிக்கிறாள், மரியாதை ரொம்ப தெரிஞ்சவள் இவள் தான்னு ஒரு காவேரி தான். ஆனாலும் கொள்ளடத்துக்குள்ள அந்த பெருமையை இந்த காவேரிக்கு கொடுக்க மாட்டான். துலா மாதம் ஒண்டி தான் இந்த காவேரி, ஒரு மாதத்துக்கு தான் இந்த காவேரி. பெருமாளுக்குமே இப்படித்தான் தீர்த்த கைங்கரியத்தில் 11 மாதம் இந்த வடதிருக்காவேரியிலேருந்து தான் ஜலம் இல்லைன்னா கூட ஊற்று போட்டு இங்கேருந்து தான் எடுத்துன்னு வந்து தீர்த்தங்கள் மடப்பள்ளிக்கோ திருவாராதனத்துக்கோ யானை மேலே தங்க குடத்தில் கொண்டு வருவாள். துலா மாதம் 1 மாதம் உண்டி தான் அம்மா மண்டபத்திலேருந்து ஒரு குடம் கொண்டு வருவாள். அப்படி 2 பக்கமும் காவேரியாக ஆகி நடுப்புறே காவேரி மத்தியதேசே மிருதுதர பனிராட் போக பரியங்க பாகே. பெரிய ஆதிசேஷன் கல்பத்தில் பெரிய விமானத்தில் பெரிய அவசரத்தோடு கூட பெரிய பிராட்டியாரோட கூட பெரிய திருக்கோவில்ல பகவான் படுத்துன்னு இருக்கா. பெரிய பிரம்மோத்சவம் இன்னிலேருந்து ஆரம்பம். ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு நிறையா நடந்துட்டு இருந்தா கூட உற்சவங்கள், பெரிய பிரம்மோத்சவங்கிறது இந்த பங்குனி உற்சவம். விபீஷண சுவாமியோட ஒரு உபயத்தினாலே பெருமாள் இங்கே வந்துவிட்டார். திருப்பி லங்கைக்கு வரேன்னு சொன்னேலே இங்கேயே இறங்கி விட்டேலேன்னு கேட்டதும் சுவாமி சொன்னால் இங்கே இருக்கிற மனுஷாலால் நினைச்சா லங்கைக்கு வர முடியாது விபீஷணா, நீ ராட்சசன் ஆகாச மார்க்கமாக நினைச்சா வந்து விடலாம். உன் பரிவாரத்தோடு ராத்திரி வா, உனக்கு ஏகாந்த சேவை தரேன், நான் இங்கேயே இருந்து விடுறேன் சந்திரபுஷ்கரணி கரையிலேன்னு பெருமாளே சமாதானம் பண்ணி விபீஷண சுவாமி அமைச்சார் அப்படின்னு ஸ்ரீரங்க மகாத்மியம். இவ்வளவு எதுக்காக சொல்லிட்டு இருந்தேன், அந்த ரங்கநாதன் அயோத்தியில் இருந்த காலத்தில் சீதையோடு கூட சுவாமி ராத்திரி முழுக்க ஆராதிச்சாள் அப்படின்னு நேத்திக்கு கதை. சஹபத்யா விஷாலாக்ஷியா நாராயணம் உபாகமது. ராமன தெய்வம்னு ராமாயணம் படிக்கிறவாள், ராமனை பஜிக்கிறவாள் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த தெய்வமான ஸ்ரீராமன் பஜிச்சதான தெய்வம் ரங்கநாதன். அதனால ராமனுக்கு பெருமாள்னு பேரு, ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு பேர். பெருமாளால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள். கிருஷ்ணாவதாரத்திலையும் இந்த ரங்கநாதனை சேவிச்சார். கிருஷ்ணாவதார பகவானும் சரித்திரங்கள் இருக்கு. அர்ஜுனன் வந்திருக்கார், பலதேவர் வந்திருக்கார், சந்தனு வந்திருக்கார், பாரதத்தில் உள்ள கதையில் உள்ள பாண்டவால் வந்திருக்கார், இன்னும் பல பேர்கள் வந்திருக்காள் ஸ்ரீரங்க மகாக்ஷேத்திரத்துக்கு. நேத்திக்கு இருந்த ஆச்சாரியர்கள் ஆதிசங்கரர், ஸ்ரீரங்கவாசே ரமதான் மனோமேன்னு பூரி ஜெகநாதத்தில் இருந்த பிரபு மகாபிரபு வந்து இங்கே சாதுர்மாசியம் பண்ணியிருக்கா. 4 மாதம் வடக்கு சித்திர வீதியில் இருந்து இப்போ இருக்கிற ஜெகநாத மடத்தில் சாதுர்மாசியம் பண்ணிட்டு நித்திய ரங்கநாதனை சேவிச்சுண்டு ராம பக்தால் வந்தாலானா ராமனா தரிசனம் கொடுக்குறாள் பெருமாள், கிருஷ்ண பக்தால் வந்தாலானா கிருஷ்ணனா தரிசனம் கொடுக்குறாள். ஜெகநாதரா கிருஷ்ணனாக தரிசனம் கொடுத்தார் சைதன்ய மகாபிரபுக்கு அப்படின்னு எல்லாம் சரித்திரம். அதுபோல ராமானுஜாச்சாரியால் மத்வாச்சாரியால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒத்தொத்தர் ஆராதனை பண்ணியிருக்கா. ஸ்ரீரங்க மகாத்மியத்தை பார்த்தாலும் மாத்வால் கொஞ்சம் காலம் பூஜை பண்ணியிருக்காள், வடகலை காலால் கொஞ்சம் காலம் பூஜை பண்ணியிருக்காள், தென்கலை காலால் கொஞ்சம் காலம் பூஜை பண்ணியிருக்காள், எல்லாரும் பூஜை பண்ணியிருக்காள் ரங்கநாதனை. ஒரு சந்தர்ப்பத்தில் நேர்ந்தது அந்த சமயம்.
அந்த ரங்கநாதனை ஸ்ரீராமன் சீதையோடு கூட வசிஷ்டர் வந்து ரக்ஷாபந்தனம் பண்ணி வைக்க நேற்றைய தினம் சுவாமி வந்து கதே புரோஹிதே ராமஹா ஸ்நாதோ நியதமானசஹ சஹபத்ன்யா விஷாலாக்ஷ்யா நாராயணமுபாகமதி தியாயன் நாராயணம் தேவம் ஸ்வாஸ்தீர்ணே குஷசம்ஸ்தரே. யதோக்தமா ரங்கநாதனை பூஜை பண்ணி அந்த ஆலயத்திலேயே தர்பாசனம் அமைச்சுண்டு சுவாமி அங்கே உட்காந்துண்டு ரங்கநாதனை பார்த்துட்டே தியானம் பண்ணிண்டு கண்ணை மூடி மூடி தியாயன் நாராயணம் தேவம் ஸ்வாஸ்தீர்ணே குஷசம்ஸ்தரே பாக்யத சஹ வை தேஹ்யா பூத்வா நியதமானசா. சீதையும் கூட இருக்கு. பாக்யதா அப்படின்னா மௌனமான அர்த்தம். மௌனமா ரங்கநாதனோட மனசால பேசிண்டு பாக்யதா சஹ வை தேஹ்யா பூத்வா நியத. 2 பேர் சேர்ந்தா பேச்சா ஆயிடுமோன்னு. அதுபோல சீதையோடு இருக்கார் ராமன்னா ஏதோ பேசிகிட்டே இருந்தார். கோவிலுக்கு போனாலும் பேசிகிட்டே இருக்காள், கியூலெல்லாம் பேசிகிட்டே இருக்காள், பெருமாள் முன்னாடியும் பேசிகிட்டே இருக்காள். எதுக்கு வராள் கோவிலுக்குங்கிறதே லட்சியம் தெரியாத வராள் ரொம்ப பேருக்கு. நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லணும், பெருமாளை நினைச்சுட்டு இருக்கணும். கியூலையாவது மௌனமாக கொஞ்சம் மௌனம் தான் நல்ல அனுபவங்களை கொடுக்கும். மௌனங்கிறதே இப்போ ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து, ரொம்ப அரிதாக போயிடுது. செத்த நாள் பேசாமல் எதிராளி என்ன சொல்கிறாள்னு கேட்குறவாளே ரொம்ப குறைஞ்சி போயிட்டாள். ஃபோன் பண்ணால் கூட அவள் பேசுறது தான் விரும்புகிறாளே தவிர நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத யாரும் நினைக்கிறது இல்லை. நம்ம ஃபோன் பண்ணால் கூட ஏதோ அவள் ஃபோன் பண்ணால் ஏதோ செய்தி சொல்ல வந்தால்னா அது ஆச்சரியம் இல்லை. நம்ம ஃபோன் பண்ணால் கூட நம்ம எதுக்கு பண்ணோன்னு கேட்காமலே ரொம்ப பேர் வச்சுடுவா ஃபோனை. அவள் பேசுறதுக்கு தான் ஃபோனும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். பாக்யதா சஹ வைதேஹ்யா பூத்வா நியதமானசா. மௌனத்தோடு கூட மனசு ஒருமையோடு கூட ஸ்ரீமத்யாயதரே விஷ்ணோஹோ சிஷ்யேன ரவராத்மஜஹ அலங்கார விதிம் கிருத்ஸ்னம் காரயாவாசவேஷ்மனஹ தத்ர ஸ்ருண்வன் சுகாவாச்சஹ சூதமாகத பந்தினாம். இப்போ நான் சொன்னா போல ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு பெருமாள் எப்படி வந்தா, ரங்கநாதனோட மகாத்மியங்கள் கொஞ்சம் சொன்னோம் இல்லையா, ஸ்ரீரங்க மகாத்மியம். அதுபோல் அங்கே இருக்கிற சூதர், மாகதிகள், பந்திகள் அப்படின்னு சில பேர்கள் இந்த புராண கதைகளை க்ஷேத்திர மகாத்மியங்கள் எல்லாம் சொல்றவாள் அங்கே சொல்லிட்டு இருக்காள். அதெல்லாம் சீதையோடு கேட்டுண்டு பூர்வம் சந்தியாம் உபாசீனா ஜஜாபயதமானசா. சந்தியாவந்தனம் பண்ணார் ஸ்ரீராமர் அப்படிங்கிறார் வால்மீகி. மகாமந்திரமான காயத்ரியை ஜபிச்சார். துஷ்டாவ பிரணதச்சைவே சிரசா மதுசூதனம். இப்படி சுவாமி சீதையோடு அங்கே ஆராதனை பண்ணிட்டு இருக்கே. வாசலெல்லாம் பந்தல் போட்டு தோரணங்கள்லாம் கட்டி வீட்டுக்கு வீடு வாழைமரம் கட்டி ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தசரதர் அறிவிச்சதுலேருந்து கோலாகலப்படுறதான் அயோத்தி. பந்தல் போட்டாலே 10 வீட்டு குழந்தைகள் வந்து அங்கே சுற்றும். அதுபோல 10 வீட்டுக்கு பந்த காலில் ஒரு 100 குழந்தைகள் சுத்துறதான் அதுகள்லாம் பேசிக்கிறதே வால்மீகி சொல்றா. பாலாபி கிரீடமானாக கிருஹத்வாரேஷு சங்கஷா. இந்த பந்தல்ல வாசல்ல விளையாடிண்டே தட்டாமாலை சுத்தின்டும் ஒருத்தருக்கு கண்ணாமூச்சி விளையாடிண்டும் அந்த குழந்தைகள் ஆனால் பேசிக்கிறது என்ன பேசிக்கிறதுன்னா ராமாபிஷேக சம்யுக்தாக சக்ருரேவ மித கதாக. விளையாட்டுக்கு மத்தியில் குழந்தைகள் பேசிக்கிறதா, நாளைக்கு நம்ம ராமனுக்கு பட்டாபிஷேகமா, எங்கள் அப்பா அம்மா சொன்னால் நாளைக்கு பேலஸை ஃபுல்லாக திறந்து விட்டுடுவாலாம், எல்லாரும் உள்ளே போய் ராமனை பார்க்கலாமாம், பட்டாபிஷேகம் பார்க்கலாமா. அதோடு கூட வீட்டில் யாருக்கும் ஆகாரம் இல்லை, தண்டோரா போட்டிருக்கால், எல்லாரும் பேலஸில் ராஜபோகு சாப்பிடணும்னு. அதனால எல்லாருக்கும் பட்டாபிஷேக விருந்தாம் அயோத்தியா அரண்மனையிலே நம்மெல்லாம் அங்கே சாப்பிட போகிறோம். அங்கே வந்து உயர்ந்த பக்ஷியங்கள்லாம் போடுவாள். பேலஸில் என்னது போடுவாள், பைத்தம்பர் பாயசமாக ஊற்றுவாள். அதெல்லாம் போட மாட்டாள். பெரிய பேரூர் தெரியாத பக்ஷணங்கள்லாம் போடுவாள், மோதகம் அப்பங்கள்லாம் போடுவாள். கிருஹத்வாரேஷு சங்கஷா ராமாபிஷேக சம்யுக்தாக சக்ருரேவ மிதः கதாஹ. இது மாதிரி நல்ல போஜனங்கள் கிடைக்க போகிறது, பட்டாபிஷேகம் பார்க்க போகிறோம், பேலஸ் எல்லாம் நாளைக்கு ஃபுல்லாக போகலாம் உள்ள, இப்படி எல்லாம் பேசிக்கிறாளாம். சக்ருரேவ மிதः கதாஹ. இந்த ராம பட்டாபிஷேக கதையாகவே இருந்துதான் அந்த குழந்தைகள் விளையாட்டில் பேசுறது முழுக்க. வயசு வந்த பெண்மணிகள் புருஷாலெல்லாம் புஷ்பங்கள் எல்லாம் நிறையா சேகரித்து மாலையெல்லாம் கட்டி கிருத புஷ்போபஹாரஸ்சே தூபகந்தாதிவாசிதா. வீட்டுக்கு வீடு தூபங்கள்லாம் நறுமணங்கள்லாம் ஏற்றி வச்சு வீதியிலெல்லாம் நல்ல புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி ராஜமார்க கிருத ஸ்ரீமானே பௌரை ராமாபிஷேச்சனே.
ராமாபிஷேகத்துக்காக எல்லாரும் அவர்கள் அலங்காரம் பண்ணிண்டு இப்படி அயோத்தியே ஒரு தேசமே எதிர்பார்த்துன்றது தான் ராம பட்டாபிஷேகத்தை. அடுத்த சர்க்கத்தில் வால்மீகி சொல்றார், அதை கண்டு ஒருத்தல் தாபப்பட்டாலாம் பொறுமினாலாம். அப்படி ஒரு பட்டாபிஷேகம் இங்கே நடக்கிறதா என்ன இங்கே இத்தனை ஏற்பாடுகள்னு. ஞாதிதாசீயதோ ஜாதா கைகேய்யாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோகயதிர்ச்சயாம் சித்தராஜபதாம் கிருத்ஸ்னாம் பிரகீர்ண கமலோத்பலாம் அயோத்தியாம் மந்தரா தஸ்மாதே பிராசாதாதன்மவைக்ஷதே. எல்லாரும் சந்தனம் பூசிண்டு அகரு தூபங்கள்லாம் வீட்டுக்கு வீடு ஏத்திண்டு சாயரக்ஷ வேளையில இப்படி கோலாகலமாய் தோரணங்கள்லாம் கட்டின்னு பண்றதை பார்த்தாலாம் கைகேயி அரண்மனையிலேருந்து மாடியிலேருந்து கைகேயோட கூட துணைக்கி வந்தாலாம் பிறந்தகத்திலேருந்து கூணின்னு. ராஜகரங்களில் விவாகம் பண்ணி வச்சா பொண்ணை ஒரு ராஜ்யத்தில் கூட ஒரு 100-200 சேட்டிமார்களையும் சேர்த்து அனுப்பிச்சு விடுவாள் தேரில் ஏற்றி. அந்த ஊர்லேயே சம்பந்தம் பண்ணிக்க வேண்டியது, அங்கேயே வாழ்ந்துட்டு இந்த மகாராணிக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது, அவளுக்குன்னே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாள். அதுபோல கேகே தேசத்திலேருந்து வந்தவளா. ஜாகிரதையா வால்மீகி சொல்றார், அயோத்தியா வாசியா இருந்தா இவ்வளவு தாப்பப்பட்டிருக்காது ராம பட்டாபிஷேகம் நடக்கிறத பார்த்து. இது இம்போர்ட்டட், இது இந்தூர் ஆசாமி இல்லை. கைகேயாஸ்து சகோஷிதா, இந்தூர் ஆசாமி வெறிக்காது ராம பட்டாபிஷேகம் நடக்கிறதான்னு பார்த்து பார்த்து பெருமிச்சு விடாது. இது கேகே தேசத்திலேருந்து வந்த கேகே தேசம்ங்கிறதா இப்போ இருக்கிற ஈரான் அப்படின்னு சொல்கிறாளே. திரும்ப திரும்ப மணிக்கு ஒரு தடவை கேட்டுகிட்டே இருக்குமே இந்த சப்தம், இப்போ கேட்டுகிட்டே இருக்குமே ஈரான் ஈரான்னு. அந்த ஈரான் தான் கேகே தேசம். ஞாதிதாசீயதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காஷ். என்னால கலகம்தான். ஆருரோக எதிர்ச்சயா சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா. போராத காலம் ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்தேன்னே மாடி ஏறினாலாம். 3 உடம்பு 3ஆ வளைஞ்சிருக்கான். அவளுக்கு பல்லாக்கு போல வளைஞ்சிருக்கான், ஏற முடியாது. ஏறினாலானா மேலே உச்சி ஏறுறதே அப்படியே பல்ட்டி அடிச்சு விழுந்தாலும் விழுந்துடுவார். வால்மீகி சொன்னார், என்னமோ போராத காலம் ஏறினால் ஏற முடியாத மாடி ஏற முடியாதவள் ஏறினாலா. போஜன்கிற ராஜா ராமாயணம் பண்ணினார். அவர் சொல்றதே இந்த குனியை பத்தி சொல்றதே சொன்னார். உடம்புல 3 கோணல் அவளுக்கு, மனசுல 1,00,000 கோணல் அவளுக்குன்னார். பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சய. நேரா இருக்க வேண்டாமோ பார்வையோ மனசுல சங்கல்பங்களோ. குணாமனன் இருக்கக்கூடாது. அதுதான் சாதுக்களோட எப்பொழுதும் இருக்கணும், நல்லதுலேயே எப்பொழுதும் இருக்கணும். அப்போதான் எப்பொழுதும் சன்மார்க்கங்கள் நமக்கு திறந்துட்டே இருக்கு. பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா. அங்க இருக்கிறவளை பார்த்து கேட்கிறாள், வாசல்ல போயின்னு இருக்காள் கௌசல்யோட வேலை செய்யறவாள்லாம். கௌசல்யா என்ன பண்ணியிருக்காள், தான் கட்டிக்கிறா போல பட்டு புடவையெல்லாம் அவளுக்கு கொடுத்து, பட்டு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து கட்டிக்க சொல்லி, தங்க தாம்பாலத்தில் சந்தனம் புஷ்பம் பழங்கள் கல்கண்டு வெத்தலைப்பாக்கு முதலியதான மங்கள திரவியங்கள்லாம் பழங்கள் எல்லாம் வச்சு கொடுத்து ஊர் அழைச்சிட்டு வா, என் பிள்ளைக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு அயோத்தியில எல்லாருக்கும் சொல்லிட்டு வான்னு அவள் சார்பாக ராஜா ரீதியில தண்டோரா போட்டா. என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம்னு நீ போய் எல்லார் வீட்டிலையும் சொல்லிட்டு வான்னு தன்னோட 100கணக்கான சேட்டிமார்களை அயோத்தியில அனுப்ப கௌசல்ய அரண்மனையிலேருந்து இப்படி 100கணக்கான பேர் பட்டு பீதாம்பரம் கட்டின்னு வெளியில வர்றதை பார்த்த பக்கத்து அரண்மனை கைகேயி அரண்மனை. மாடியில இருந்த கைகேயோட வேலைக்காரியான கூனி தன்னை போல வேலைக்காரி பட்டெல்லாம் கட்டின்னு இருக்காளே, என்னடி உங்க எஜமானி அம்மா வீட்டுல விசேஷம், வேத பிராமணாலாம் அழிச்சிருக்காலாம், ஜபஹோமங்கள்லாம் நடக்கிறதான் கௌசல்ய வீட்டிலே ராமனுடைய க்ஷேமத்துக்காக வேத பாராயணங்கள்லாம் நடக்கிறதா. அக்னிம் ஜுஹோதிஸ்ம ததா மந்திரவத்து கிருதமங்களா எல்லாம் சொன்னார் வால்மீகி. வேத பாராயணங்கள்லாம் நடக்கிறது, என்ன ஒரே சப்தமா இருக்கு, வேத கோஷமா இருக்கு உங்க அரண்மனையில. அது இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் என்னடி கோடி கட்டியிருக்கு, புதுசெல்லாம் கட்டின்னு இருக்கேள், நீங்கள் பட்டெல்லாம் கட்டின்னு இருக்கேளே மகாராணி போலே. அது இருக்கட்டும், கையில தாம்பாலம் என்ன தங்க தாம்பாலம், அதுல என்ன புஷ்பங்கள் பழங்கள் சந்தனம் கல்கண்டு பன்னீர் முதலிய வஸ்துக்கள்லாம் எடுத்துன்னு இப்ப எங்க போறேன்னு என்னன்னு அவ கேட்க போயிண்டே அவ சொன்னாலாம், எங்களுக்கு நிற்க நேரம் இல்லை கூனி, ஆனாலும் நீ கேட்கறே சொல்லணும், உங்ககிட்ட பதில் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னு பதில் சொல்லிட்டே போனாலாம். என்ன பதில்னால், எங்க எஜமானி அம்மா கோபத்தை ஜெயிச்ச தெய்வத்தை ஒன்று பெற்றிருக்காளே உனக்கு தெரியுமா, அதுக்கு கோபமே பட தெரியா. ஜிதக்ரோதம், ஒரு நாள் கூட கோபமா எங்களை பார்த்ததில்லை பேசினதில்லை.
எப்பொழுதும் அன்பாதான் எங்கள்கிட்ட இருப்பார். எங்க எஜமானி அம்மா பெற்ற அந்த தெய்வம், கோபத்தை ஜெயிச்ச தெய்வத்துக்கு நாளைக்கு புஷ்ய நட்சத்திரத்துல பட்டாபிஷேகம் தசரதர் ஏற்பாடு பண்ணியிருக்கார் ராஜா. எங்க மகாராணி அம்மாள் ஊர் அழைக்க சொல்லியிருக்காள், நாங்கள்லாம் போயின்னு இருக்கோம்னாலாம். புஷ்யேன ஜித குரோதம் யௌவராஜ்யேன ராகவம் ராஜா தசரதோ ராமம் அபிஷேக்ஷயிதா அனகம். அனகம்ங்கிறா குற்றமற்ற தெய்வமான எங்க ராமனுக்கு, கோபத்தை ஜெயிச்ச தெய்வத்துக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது நாளைக்கு, தசரதர் பண்ண போறார், நாங்க ஊரழிக்க போறோம்னு சொல்ல, ராம மாதா தனம் கிண்ணு விப்ரேபிய சம்பிரயச்சதி. அதனாலதான் பிராமணாளுக்கெல்லாம் நிறைய தனங்கள், வஸ்திரங்கள், ரத்னங்கள்லாம் கொடுக்குறாளா கௌசல்யம்மான்னு. இதெல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, தாத்ரியாஸ்து வச்சனம் ஸ்ருத்வா குப்ஜா க்ஷிப்ரம் அமர்ஷிதா கைலாச சிகராகாராதி பிராசாதாதவரோகதான். இந்த ராமா பட்டாபிஷேகங்கிற நல்ல செய்தி எல்லாருக்காதுக்கும் குளிர்ந்துதான், இவளை மாத்திரம் தகிச்சுதுன்னார் வால்மீகி. சாதஹ்யமானா கோபேனே மந்தரா பாபதரிசினி. ஏன்னா அவளுக்கு எப்போதும் பாவத்திலேயே பிரவருத்தியா. சில பேர் சந்தோஷமா இருந்தா சில பேருக்கு தாங்காது, முன்னு முஞ்சி வச்சுட்டு இருப்பா. சில பேர் அழுதுன்னு இருந்தா அந்த நைக்கு சிரிச்சுட்டு இருப்பாள். சில பேர், இதெல்லாம் ஜீவனோட குணங்கள், ரொம்ப குறைவான குணங்கள், இதெல்லாம் மாத்திக்கணும். சாதஹ்யமானா கோபேன மந்தரா பாபதரிசினி. அவள் எப்போதும் பாபத்திலேயே பிரவர்த்திக்கிறவன். அதனால உடம்பெல்லாம் தகிக்கிறதாம், மனசு தகிக்கிறதாம். ஓடி கைகையோட அந்தப்புறத்துக்கு போறாள். அவள் அலங்காரம் பண்ணிட்டு திவ்யமாய் சாயரக்ஷ வேலை உபரிகையில உட்கார்ந்துட்டு இருக்காள். ராஜாவினுடைய வரவை எதிர்பார்த்துட்டு சாஞ்சண்டு இருக்கிற அந்த கைகையை பார்த்து, உத்திஷ்ட மூடே கிம்சேஷே பயம் துவாம் அபிவர்த்ததே உபளுப்தமகௌகேன கிமாத்மானம் ந புத்தியசே. உனக்கு மகதாபத்து வந்திருக்கே, ஹே மூடே, தெரியாத படுத்துட்டு இருக்கியே நீ. உத்திஷ்ட மூடே கிம்சேஷே. மூடேங்கிறது ரொம்ப குறைவான வார்த்தை. எல்லாத்துக்கு மேல ஒரு வேலைக்காரி எஜமானியை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தை. இவள் அவ்வளவு தூரம் சொல்றாளானால் கைகேயி அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காள் கூனிக்கு. உத்திஷ்ட மூடே கிம்சேஷே. என்ன படுத்துட்டு இருக்கே அலங்காரம் பண்ணிட்டு, உனக்கு மகாபயம் வந்திருக்குடி, எழுந்திரு சீக்கிரம்னாலாம். பயம் துவாம் அபிவர்த்ததே. அந்த பயம் கூட தெரியாது, இப்படி நீ படுத்துட்டு இருக்கியே, எழுந்திரு சீக்கிரம்னால். கைகை ஏதாவது பதறினாலானால் பதறல்லேன்னா சோமம் இருந்தால். ஏன்னால் இது மாதிரியே பேசுற சுபாவம் கூணிக்கின்னு அவளுக்கு பிறந்த நாளா தெரியும். பிறந்தாத்துலேருந்தே வந்த சீர் தானே இது. ஒண்ணும் இல்லாதெல்லாம் பெருசா சொல்லுவாள் இவள். இப்ப என்ன ஆயிடுது, என்ன எனக்கு ராஜா எனக்கு வசமா இருக்கார். எல்லாத்துக்கும் மேல எனக்கு மூத்த பிள்ளையாய் ராமன் இருக்கான். வயத்துல பிறந்த பிள்ளைக்கு மேல மூத்த பிள்ளை ராமன் இருக்கான். எனக்கு எதுடி பயம்னாலாம். இந்த ஒரு எண்ணம் தான் உனக்கு பெரிய ஆபத்தை கொடுக்க போறது. ராஜா இத்தனை காலமா உங்ககிட்ட அன்பா இருந்துட்டு இப்போ உன்னை ஏமாத்திட்டு உன் சக்களத்தி பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணிவிட்டார். உன் பிள்ளைக்கு பண்ணாம உன்னுடைய சக்களத்தி பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். இப்படி மந்தரை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா வியாக்கியாதா. ஏன்னால் கௌசல்யக்கும் குழந்தை இல்லை, சுமித்ரைக்கும் குழந்தை இல்லைன்னதும் கைகேயை விவாகம் பண்ணிட்டார். கைகை தேசத்துக்கு போன ராஜா. அப்போ கைகே தேசன்ட்ட சொன்னாராம் கேகே ராஜாட்ட, அஸ்வபதிட்டு, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவாளுக்கெல்லாம் புத்திரன் இல்லை, நாளைக்கு உனக்கு தான் புள்ள பிறக்க, இவன் உன் பொண்ணுக்கு தான் புள்ள பிறப்பான் என்னோட வம்சம்னு. அப்போ அவனுக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்கும்னு. ஏன்னா வயசானவர் தசரதர். அவருக்கு போய் யுவதியான சர்வ லட்சண சம்பன்னியான கைகேயை எப்படி கொடுக்கறதுன்னு கேகே ராஜாவும் அவர் பத்னியும் ஆலோசிச்சா. வயசானவரா இருக்காரே, இவருக்கு எப்படி கொடுக்கறதுன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லி வச்சாரா அந்த தசரதர், யாருக்குமே நான் கல்யாணம் பண்ணிட்ட பத்னிகள் ஒருத்தருக்கும் குழந்தைகள் இல்லை, கைகையை நீ பண்ணி கொடு, நிச்சயம் அவளுக்கு புத்திரபாகியம் ஏற்பட்டா அவளுக்கே நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். அந்த பையனுக்கு, உன் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கே அயோத்தியா ராஜ்யத்தை தரேன்னதும் உடனே சொத்துன்னா எல்லாருக்குமே ஒரு வேகம் தானே. ஐஸ்வர்யம் கிடைக்க போறதுன்னதும் அஸ்வபதி அப்புறம் தான் அரை மனசா பண்ணி கொடுத்தாராம் கைகையை தசரதருக்கு கண்ணிக்காதா. அதோட கூட இதெல்லாம் கேள்விப்பட்டுன்னு வந்தவள் மந்தரை இப்போ ஏன் இதெல்லாம் கிளப்பி விட மாட்டாள்? கைகைக்கு மாத்திரம் குழந்தை பிறந்திருந்தா கட்டாயம் தசரதர் அவருக்கு தான் பண்ணி வச்சிருப்பா பட்டாபிஷேகம். ஆனா பகவத் சங்கல்பமோ கௌசல்யக்கும் முதல்ல புத்திர பாக்கியம் ஆயிடுத்து. சக்கரவர்த்தி திருமகனாய் ஸ்ரீராமனே வந்துட்டார். அப்புறமும் பழங்கதை பேசின்னு இருக்க முடியுமோ?
ராஜகரத்துல பாக்கி பேர் குழந்தைகள் இல்லை, உன் பொண்ணுக்கு பிறந்தா பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதையே பிடிச்சிட்டு இப்ப கைகேயியை கிளப்பி விடுறாள் கூனி. பட்டாபிஷேகம்னு சொன்னதுமே மகாபயம் வந்திருக்குன்னு கூனி சொன்ன போது எழுந்திருக்காத கைகேயி நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாராம், உன்னை ஏமாத்துறார் ராஜான்னு சொன்னதுமே பட்டுன்னு உபரிகையிலேருந்து அந்த சொர்ண மஞ்சத்திலேருந்து எழுந்து உட்காந்துட்டு கழுத்துல போட்டு இருந்தேன் விலை மதிக்க முடியாத ஒரு ஆபரணத்தை எடுத்து கூனி கழுத்துல போட்டாலாம் கைகே. ஏகம் ஆபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம். அது கழுத்து கோணலா இருக்கு, அதனாலதான் குப்ஜைன்னு பேர். அந்த மாலை நேர கூட நிற்க மாட்டேங்கிறதா அவ கழுத்துல கொண்டு போட்டாலே கைகேயின்னார் வால்மீகி. குப்ஜாயை அதுவோ சுபமான ஆபரணம், அது போடுற கழுத்து இல்லையே இதுங்கிறார் வால்மீகி. குப்ஜாயை பிரததௌ சுபம். உயர்ந்த ரத்னஹாரங்கள், உயர்ந்த வலம்புரி சங்கங்கள், கனக புஷ்பராகங்கள், இந்த மாதிரி உயர்ந்த வஸ்துக்கள், மங்கள வஸ்துக்கள்லாம் சரியான வாழ்க்கை தான் தக்கும். அது சரியான வாழ்க்கை தான் போய் சேரும், எல்லாத்தையும் எல்லாம் போகாது, போனாலும் தக்காது. உயர்ந்த வஸ்து இந்த கூனிட்ட போய் குணமே இல்லாதவள் இவள்கிட்ட போய் போடுறாரே என்னார் வால்மீகி. செத்த நாள் கூட அவ கழுத்துற இல்லை, உடனே அந்த மாலையை அறுத்தறிஞ்சு விட்டாள். மாலையை அறுத்தறிஞ்சு விட்டாள். அறுத்தறிஞ்சு விட்டு நான் பட்டாபிஷேகம்னு சொல்றேன், மகதாபத்துங்கிறேன், நீ எனக்கு பிரசன்டேஷன் பண்றிய அப்படின்னு 1/2 மணி 1 மணிக்குள்ள கைகேயை என்ன சொன்னா அவள் கேட்பாலோ அது மனசை கலைச்சு. உன் பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும், ராஜா உன்னை ஏமாத்துறார், நாளைக்கு அப்புறம் அவன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டாளானால் நீ கௌசல்ய ராஜா மாதாவா ஆயிடுவாள், அவளுக்கு நீ வேலைக்காரியா இருக்கணும், அப்புறம் கௌசல்ய வந்தா நீ எழுந்திருக்கணும், சலாம் போடணும். உபஸ்தாஸ்யசி கௌசல்யாம் தாசீவத்வம் கிருதாஞ்சலிஹி ஏவம் சேத்வம் சஹாஸ்மாபிஹி தஸ்யாஹ் பிரேஷ்யா பவிஷ்யசி புத்ரஸ்ச தவ ராமஸ்யே பிரேஷ்யபாவம் கமிஷ்யதி. நீனும் வேலைக்காரியா ஆயிடணும் கௌசல்யக்கு, உன் பிள்ளையும் ராமனுக்கு வேலைக்காரனா ஆயிடணும், நானும் உன்னோட சேர்ந்து வேலைக்காரிக்கு வேலைக்காரியா ஆயிடணும். நீ கௌசல்யக்கு வேலைக்காரின்னா நான் கௌசல்ய வேலைக்காரி, நாளைக்கு என்ன மிரட்டுவா. ஏவஞ்சேத்வம் சஹ அஸ்மாபிஹி. நானும் ரொம்ப அடிமையா போயிடுவேன், நான் ஹாயா தெரிஞ்சுட்டு இருக்கேன் இந்த அயோத்தியில, கைகையை சேர்ந்தவள்னு யாரும் என்ன எதுவும் சொல்ல முடியாது, ராஜா உனக்கு வசமா இருக்காருன்னு நான் பாட்டுக்கு வேலை செய்யாத தலுக்கா இருந்துட்டு இருக்கேன். நாளைக்கு நீயே கௌசல்யக்கு அடிமையா போயிட்டே ஆனால் நானும் வேலை செய்யணும், கௌசல்ய வேலைக்காரி என்ன மிரட்டுவா, இதை எடு அதை எடு, இங்க வை எங்க வைங்க. நான் எனக்கு வேலை செஞ்சே பழக்கம் இல்லையே, என்னையும் வேலை செய்ய விட்டுடு போல இருக்கேன் நீ. ஏவஞ்சேத்வம் சஹ அஸ்மாபிஹி தஸ்யாஹ் பிரேஷ்யா பவிஷ்யசி. உனக்கும் வேலை செஞ்சு பழக்கம் இல்லை, வேர்த்து பழக்கம் இல்லை கைகேயி, நீனும் வேலை செய்யணும், உன்னோடு சேர்ந்து எனக்கும் வேர்க்கும், நானும் வேலை செய்யணும். அஸ்மாபிஹி தஸ்யாஹ் பிரேஷ்யா பவிஷ்யசி, உன் பிள்ளையும் வேலை செய்யணும். புத்திரஸ்ச தவ ராமஸ்யே பிரேஷ்யபாவம் கமிஷ்யதி. நான் சொல்றேன் கேளு, இதை எப்படியான நிறுத்தனம். கௌசல்யக்கு சலாம் போடுறதா, இத்தனை காலமா அவளை துவேஷிச்சுட்டு நீனும் நானும் அவளுக்கு கீழே போறதா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தா அதனால என்ன வந்துவிட போறதுன்னாலாம் ஒரு வார்த்தை கைகேயி. ராமனோ பரதனோ எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே, எனக்கு சந்தோஷம் தானே தசரதர் ஏற்பாடு பண்ணியிருக்கார், ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷையேன்னு சொன்ன கைகேயே இப்படி எல்லாம் கலக்கி ராஜ மாதாவா ஆயிடுவாள் கைகேயி. கைகேயி தெரியாத பேசாதே, அவளுக்கு நிறைய சக்தி வந்துடும், ராஜமாதாவா ஆயிட்டாளானால் என்ன உத்தரவு வேணாலும் பண்ணலாம், உன்னையோ என்னையோ சமப்படுத்தலாம். ஏண்டி சமப்படுத்த போறாள் கௌசல்யன்னாலாம் கைகேயி ஒன்றும் தெரியாதவள் போல. இப்ப கூனி சொல்றாள், அவளை என்ன பாடுபடுத்தியிருக்கோம் நீனும் நானும், கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அவளை என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் மனசுல இருக்காத அவளுக்கு, திருப்பி செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாளா. இப்ப ராமன் பட்டாபிஷேகம் ஆயிடுத்துன்னா அதெல்லாம் தீர்க்க செய்வாளான்னால், அவள் சாதுவாச்சே செய்வாளான்னால், யாருக்கும் சக்தி வந்துதானால் கட்டாயம் செய்வாள். நீ அப்படி எல்லாம் மனசை விடாதே, கையோடு இந்த பட்டாபிஷேகம் நிற்கிறதுக்கு என்ன காரியம் உண்டோ அதை செய், என்ன பண்ணா பட்டாபிஷேகம் நிற்குமோ அதை ஆலோசின்னது நீயே சொல்லேன்னாலாம் கைகே. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தா என்ன, பரதனுக்கு நடந்தா என்ன, எனக்கு சந்தோஷம்தான்னு சொன்ன கைகேயே 1/2 மணி 1 மணியில குழப்பி விட்டுட்டாலாம் மனசு. கைகேயா சா ஹிருதயமதயம் மந்தரா நிர்மமம் தா
தெளிஞ்ச ஓட போல இருந்த கைகேயி மனசுல மந்தரேன்னு ஒரு எரும மாடி இறங்கி கலக்கி விடுதுன்னார் போஜன். ஒரு எரும மாடி இறங்கினதானே அது உண்டி வெறுமனே பசு போல சாதுவா இறங்கி ஏறுமோ, போட்டு கலக்கும். இந்த தண்ணியே நன்னா இருக்கிற தண்ணியை கலக்கி விட்டு தான் ஏறும் எரும மாடு. அதுபோல தெளிஞ்ச ஓட போல இருந்த கைகேயி மனசுல கூனிங்கிற எரும மாடு இறங்கி மந்தரை அவளை கலக்கி பட்டாபிஷேகம் நிற்கிறதுக்கு உபாயம் சொல்லுன்னதும் புராதைவாசுரே யுத்தே சஹராஜிபிப்பதிஹி, அவர் வருவார் ராஜா, இப்பவே முன்னாடி வாங்கின அந்த சம்பராசுர யுத்தத்துல 2 வரன் உனக்கு கொடுத்தாரு, அதை ஞாபகம் வச்சுண்டு சதுர்தசைவர் விஷானி ராமே பிரபுராஜிதே வனம் பிரஜாபாவகத ஸ்நேகா ஸ்திரः புத்ரோ பவிஷ்யதி தௌச்சயாச்சஸ்வ பரதாரம் பரதஸ்யாபிஷேச்சனம். பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு கேளு. ஒரு வரன்ல 2வது வரன்னால ராமனுக்கு 14 வருஷம் வனவாசம்னு கேளுனாலாம். அப்ப கூட கைகேயி மனசு இலகி இருந்துதான், ராமனை எதுக்கடி காட்டுக்கு போய் சொல்றே, குழந்தை அவங்க போய் கஷ்டப்படுவானே, எதுக்குன்னாலும் உனக்கு தெரியாது. இங்கேயே ராமன் இருந்தானா ராமன்கிட்ட தான் மனசு வச்சிருக்காள் அயோத்தியா ஜனங்கள். ஒரு நாளும் புள்ள பரதனை ராஜாவா ஏத்துக்க மாட்டாள். ராமனை இங்கேருந்து நகர்த்தி வச்சாதான் இவனை தவிர வேற சாய்ஸ் இல்லைன்னா அப்புறம் பரதன் மனசு செல்லும். ராமன் இருந்தானால் பரதனை ராஜான்னு ஏத்துக்க மாட்டான். அதனால ராமனை காட்டுக்கு நாடு கடத்தினாதான், அதுவும் 14 வருஷம் எதுக்கு போய் சொல்லணும்னால் 14 வருஷம் போனாதான் மறக்கும் மனசு. இந்த அயோத்தியா ஜனங்கள் மறப்பால். பிரஜாபாவகத ஸ்நேகா ஸ்திரः புத்ரோ பவிஷ்யதி, அப்பதான் உன் புள்ள ஸ்திரமா இங்கே கால் ஊன முடியும். இப்போ கூட லௌகீகமாக சொல்கிறா, 13 வருஷம் சொச்சம் ஒரு ஜென்ரேஷனுக்கு கேப்பு அப்படின்னு சொல்கிறா. 13.5 வருஷங்கிறது ஒரு ஜென்ரேஷனோட கேப்பு, 13 சொல்கிறா. அப்புறம் இவாளுக்கும் அவளுக்கும் ஒட்டுறது இல்லை, ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்கிறா இல்லையா. இப்போ அதுவும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஜென்சி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாளோ, போன இதோடையும் இந்த இதோடையும் ஒட்டுறதில்லை, இவாளுடைய டேஸ்ட் வேறையா இருக்கு, இவாளுடைய எதிர்பார்ப்புகள் வேலையா இருக்குன்னு சொல்கிறா இல்லையா. பிரஜாபாவகத ஸ்நேகா ஸ்திரः புத்ரோ பவிஷ்யதி. சாஸ்திரத்திலேயே 12 வருஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலைன்னா பாந்தவியம் இல்லைன்னு சொல்றா. பிராதாவாவே இருந்தா கூட, ஒரே வயத்துல பிறந்த சகோதரனா இருந்தா கூட 12 வருஷம் பார்க்காம இருந்துட்டாளான்னா 12 வருஷ பிராத்ரு அதர்ஷன தோஷ நிவர்த்தி சாந்தின்னு சாந்தி இருக்கு. சாந்தி குசுமாக்கிறதுல 12 வருஷம் பிராதாக்கள் பார்த்துக்கலைன்னா அதுக்கு ஒரு சாந்தி பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு பார்க்க சொல்றா. ஏன்னா அப்புறம் விட்டு போயிடுமா, அது ஒட்டாதான். அது 12 வருஷம் பார்த்துக்கலைன்னா விட்டு போயிடுங்கிறா. இன்னைக்கு கூட சில புதுசா தர்மசாஸ்திரம் சொல்றவாள்லாம் இத்தனை வருஷம் பார்க்காதவாளுக்கு ஆசூச்சங்கள்லாம் கூட பார்க்க வேண்டாங்கிறா. பெரிய மகா மேதாவிகளாய் இப்படியெல்லாம் கூடாது. சாஸ்திரம் சொல்லிவிடுத்தானால் அந்த ஆசூச்சம் கட்டாயம் அனுஷ்டிக்க வேண்டியதுதான். இவா சொல்றதுக்கும் எங்கேருந்தோ எடுக்கலேருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து பார்க்காத வாழ்க்கை எதுக்கு ஆசோச்சம் காக்கணும், இவ்வளவு வருஷம் பார்க்கலைன்னா தேவையே இல்லை அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் ரொம்ப படித்தவர் கிளப்பி விட்டார். 7 வருஷம் பார்க்காத வாழ்க்கெல்லாம் திட்டு காக்க வேண்டாம், அதுக்காக என்ன உறவு இல்லைன்னு ஆயிடுமா. கச்சாப்ஜான் தர்மசாஸ்திரங்கள் சொல்லக்கூடாது. புத்தி வேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம்னு கீதையிலையும் பகவான் ஜனங்களுடைய புத்தியை கலக்கின்றே இருக்கக்கூடாது. அப்புறம் இது சரியா அது சரியா ஏற்கனவே குழம்பி இருக்காள் ஜனங்கள், தர்மசாஸ்திரம் புரியாத திண்டாடின்னு இருக்கா, இன்னும் புதுசா எதையாவது சொல்றேன்னு கிளப்பி விட்டாலானால் அப்புறம் எதுவுமே செய்யாதுன்னு நின்று போயிடும். செய்ய வைக்கிறது தான் கஷ்டமே தவிர நிறுத்துறது ரொம்ப சுலபம், நிமிஷமா நிறுத்தி விடலாம். பிரஜாபாவகத ஸ்நேகா ஸ்திரः புத்ரோ பவிஷ்யதி. இங்கே இருக்காத அலங்காரம் பண்ணிட்டு ராஜா ஏமாத்தி விடுவார், ஆசவார்த்தை பேசி. அதனால இந்த அலங்காரத்தெல்லாம் கலைச்சுடும், அழுக்கு தொம்பு துணியை கட்டினுடும். குரோதாகாரம்னு ஒரு இடமா, அரண்மனையில கோபம் வந்தா படுத்துக்கிற இடம், அங்க போய் படுத்துனுடும். குரோதாகாரம் பிரவிஷ்யாப்தியே குருத்தே வாஸ்வபதே சுதே. விசிமிண்டே இரு, ராஜா வர வரைக்கும் வந்து பேசினாலும் நேர கண் பார்க்காதேங்கிறா. மாஸ்மைனம் பிரத்யுதீக்ஷேதாக மாச்சைனம் அபிபாஷதாக. அவரும் பேச்சு கொடுப்பார், உன்னை சமாதானப்படுத்த, பதில் பேசாதே. அப்புறம் நீ நினைச்ச காரியத்தை நடத்த முடியாது, ஒண்ணுதான் பண்ணணும், அவரை பார்த்தா அழுதுண்டே இருக்கணும். ருதம் தீ பார்த்திவம் திருஷ்டுவா ஜகத்யாம் சோகலாலசா மாஸ்மைனம் பிரத்யுதீக்ஷேதாக மாச்சைனம் அபிபாஷதாக. பேசவும் பேசாதே, ஏதாவது ஒன்று சமாதானப்படுத்தி விடுவார், ஆசவார்த்தை சொல்லி. கண்ணையும் பார்க்காதே அவரை,
நீ அழுதுண்டே இருக்கணும், உன் அழுகையினால இந்த காரியத்தை நீ சாதிச்சுக்கணும். தொத்குருதே சமஹா ராஜா விஷேததி விஷேதபி ஹுதாசனம் நத்வாம் குரோதயித்தும் சக்தா நக்ருத்தாம் பிரதிதீக்ஷித்தும் தவ பிரியார்த்தம் ராஜாஹி பிராணானபி பரித்யஜேது. உங்ககிட்ட அவர் வச்ச பிரியத்துக்கு உயிரியே கொடுப்பார். இந்த பிரியத்தை எப்படியான்னு நீ காரியமா ஆக்கினுடும். தேவாசுர யுத்தத்தை வாங்கின வரனை வாங்கி ராமனை எப்படியாவது வனவாசத்துக்கு அனுப்பிச்சுடுன்னு சொல்ல அவள் சொன்ன போராத காலம் கைகேயி அவள் சொன்னதெல்லாம் கேட்டு கோபகிரகத்தில் படுத்துட்டு இருக்கே. ராஜாவும் ரொம்ப ஆசையோடு கூட கைகேயை பார்க்கலாம்னு சபையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுண்டு அஸ்தமிச்சதும் திரும்பி வரா. தம் மன்மதசரைர் வித்தம் காமவேக வசானுகம் உவாச்ச பிருத்திவீபாலம் கைகேயீ தாருணம் வஜா சகாம பல சம்யுக்தா ரத்யர்த்தம் மனுஜாதிபா அபஷ்யம் தயிதாம் பாரியாம் வப்ரச்ச விழசாதஜா. எப்ப கைகேயி அரண்மனைக்கு வந்தாலும் ராஜாவை வாசலுக்கு வந்து பூர்ணகும்பம் ஹாரத்தி எடுத்து மாலை போட்டு சந்தனம் பூசி அப்படி அழைப்பாலாம். தன் வீட்டிலேயே ராஜாக்களுக்கு அப்படி நடக்குமா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலானா தன் வீட்லேயே மாலை போட்டு ஹாரத்தி கொட்டி சந்தனம் பூசி எதிர்கொண்டழைச்சு அப்படியெல்லாம் கொண்டாடுவாள் ராஜாவை. ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து ராஜா வாசலுக்கு வந்திருக்கார். கைகேயோ கைகையை சேர்ந்தவாளோ வரலையா. அபஷ்யம் தயிதாம் பாரியாம் பப்ரச்ச விஷசாதச்சா. தீபங்கள்லாம் ஏற்றி வச்சு வாசனா திரவியங்கள்லாம் ஏற்றி வச்சு காத்துன்னு இருக்கிற கைகேயி அன்னைக்கின்னு பார்த்தா கைகேயி அரண்மனையில் சோபையே இல்லை. நஹி தஸ்ய புரா தேவி தாம் வேலா மத்தியவர்த்ததா நச்ச ராஜா கிருஹம் சூன்யம் பிரவிவேஷ கதாச்சனா. ஒரு நாளும் தசரதர் வந்தபோது அவர் வாழ்நாளில் இது மாதிரி கைகேயி அரண்மனை இருந்தது இல்லையா. யாரும் எதிர்கொண்டு அழைக்காம மாலை போடாதே, கைகேயி வந்து கூப்பிடாதே. இருந்தாலும் என்னமோ நடக்கிறதுன்னு உள்ள போறார். அங்க இருக்கிற வேலை செய்கிறவாளை கேட்கிறா. தேவ தேவி மிருஷம் குருத்தா குரோதாகாரம் அபித்ருதா. அவள் கோபகிரகத்தில் இருக்காள், ரொம்ப கோபமாக. நீங்க அங்க போங்கன்னு அங்க இருக்கிறவாள் சொல்ல ராஜா நேர வந்து குப்புறப்படுத்துன்னு இருக்கிற விஷயம் இருக்கிற கைகேயி தலையெடுத்து மடியில வச்சுட்டு, கைகேயி உனக்கு என்ன, எதுக்காக நீ இப்போ அழற? யாராவது ஏதாவது உன் மனசு வருத்தப்பட முடியுமா பண்ணிவிட்டாலா? எதற்காக நீ இந்த அரண்மனை இந்த அறைக்கு வந்த குரோதகாரத்துக்கு? மாரோதீரும் மாச்சகார்ஷீஸ்துவம் தேவி சம்பரிஷோஷணம் அவத்யோ வத்தியதாம் கோவா வத்திய கோவா விமுச்சியதாம் தரித்ரஹ் கோ பவேத்வாட்யா திரவியவான் வாப்பிய கிஞ்சனாஹ அஹஞ்சைவ மதீயாஸ்சே சர்வே தவ வசானுகா. உன் மனசு வருத்தப்படும்படி யாராவது நடந்துட்டாளா? நானும் என்னை சேர்ந்தவாலும் இந்த ராஜ்யமும் எல்லாம் உனக்கு வசமாச்சேங்கிறா. ஒரு ஸ்திரீட்டு போய் இப்படி சொல்லுவாளா? ஒரு ராஜா அப்படி சொல்லலாமா? இவர் வச்ச பிரியத்துக்கு பர்த்தாவா இவர் வேணா வசம்னு சொல்லட்டும். நானும் என்னை சேர்ந்தவர்களோ அதாவது மந்திரி வர்க்கங்கள் சேனாபதிகள் எல்லாம் உனக்கு வசமாச்சேங்கிறார். அகஞ்சைவ மதீயாஸ்சே சர்வே தவ வசானுகாக. நீ எதற்காக இப்படி உன்னை வருத்திக்கிற? உனக்கு மனசுல ஏதானு இருந்தா சொல்லு, நான் கட்டாயம் அதை செய்வேன். இப்படியெல்லாம் நீ சாகசம் பண்ணாதே. கரிஷ்யாமி தவ பிரீத்திம் சுகிருத்தே நாபி தேசபே. நான் பண்ண புண்ணியத்து மேல சபதம் பண்ணி சொல்றேன் கைகேயி, உனக்கு என்ன பிரீத்தியோ நான் செய்வேன். சுகிருத்தேனா, சுகிருதம்னா புண்ணியங்கள். கரிஷ்யாமி தவ பிரீத்திம், நான் பண்ண புண்ணியத்து மேல சபதம் பண்ணி சொல்றேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. யாவதா வர்த்ததே சக்கரம் தாவதீமே வசுந்தராம். உனக்கு என்ன வேணும்? கிழக்கு சமுத்திரக்கரை பரியந்தம் போய் ஏதாவது கொண்டு வரணுமா? நான் கொண்டு வரேன். ஹிமாச்சலத்தில் போய் ஏதாவது கொண்டு வரணுமா? நான் கொண்டு வரேன், ஏற்பாடு பண்றேன். தனம் வேணுமா? தானியம் வேணுமா? தத்ர ஜாத்தம் பகுத்ரவ்யம் தனதானியம் அஜாவிகம் ததோ விரணேஸ்வ கைகேயி யத்யஸ்வம் மனுசேட்சசி. உன் மனசுல என்ன ஆசைப்படுறியோ நீ சொல். இப்படியெல்லாம் ஆயாசம் பண்ணாதே, சீக்கிரம் எழுந்துக்கோ. உத்திஷ்டோத்திஷ்ட சோபனே, நீ எழுந்துக்கோ. இப்படியெல்லாம் பண்ண மனசுல இருக்கிறத சொல்லு. நான் என்ன செய்ய மாட்டேன் உனக்கு. இப்படியெல்லாம் தசரதர் பேச ரொம்ப மன்மத தாபத்துல இருக்கார் ராஜாங்கிறத தெரிஞ்சிருந்தாலும் கைகேயி தம் மன்மத ஷரைர் வித்தம் காமவேக வசானுகம். ரொம்ப வேகமா இருக்கார் இப்ப எது சொன்னாலும் அவர்கிட்ட நடக்கும்னு நினைச்சுட்டு, ஆனா அவரை மதிக்கலையா. கைகை தாருணம் வச்சாகா, ரொம்ப மதிப்பில்லாத வார்த்தைகளை பேசினாராம்.
ரொம்ப கீழே இறங்கி விட்டார் தசரதர்னு தெரிஞ்சுட்டு, எனக்கு யாரும் இங்கே அப்பிரியமான காரியங்களை செய்யலை, என் மனசில் ஒரு ஆசை இருக்குது, அதை நீங்கள் செய்வேலோ மாட்டேலோன்னு என் மனசு தாப்பப்படுறது. நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணலான்னா நான் அதை நம்பி சொல்லுவேன், நான் கட்டாயம் செய்கிறேன்னு நீங்கள் சொல்லணும். எனக்கு கோபமும் இல்லை, தாபமும் இல்லை, ஜுரமும் இல்லை, சொல்லுங்க. அவலிப்தே ந ஜானாசி தொத்தஹ பிரியதரோ மம மனுஜோ மனுஜ வியாக்ராதி ராமாதன்யோ ந வித்யதே தேனா ஜெய்யேன முக்கியேனே ராகவேன மகாத்மன ஷபேதே ஜீவனாருகேனே ப்ரூஹியன் மனசே உச்சசி பிரதிஜாம் பிரதிஜானீஸ்வே. அவள் சொல்றாள் சத்தியமா செய்யின். அவள் சொன்னத்தை செஞ்சா போறாதோ? இந்த சாது தசரதர் என்ன பண்றார்? ராமன் மேல ஆணை வைக்கிறேன், நீ நினைச்சதை செய்யறேன். அவள் கேட்டதை காதுல வாங்க கூட இவருக்கு அவகாசம் இல்லை. அவள் சத்தியமா செய்யறேன்னு சொல்லணும்னு தான் சொல்றாள். ஏன் சத்தியத்துக்கும் ராமன் மேல ஆணைக்கு என்ன பெருசா வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம் தெரியாதவா. சத்தியம்னு சொன்னால் இருக்கிறத கேட்டாதான் கொடுக்க முடியும். ராஜ்யத்தை கொடுன்னு அவள் சத்தியம் பண்ணி தசரதர் கேட்டாலானால், வாக்தானம் நேத்திக்கே பண்ணிவிட்டேன் சாயரக்ஷே ராமன் இடத்துல, நாளைக்கு பட்டாபிஷேகம்னு அறிவிச்சாச்சு, என் கையில இல்லம்மா, நான் கொடுக்க முடியலன்னு சொல்லிவிடலாம். ஆனா ராமன் மேல ஆணைன்னு சொல்லிவிட்டார். ஆனால் ராமனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், அவள் கேட்டதை செஞ்சே ஆகணும். இவன் ஒருத்தர் மேல ஆணை வச்சால் பிரியமானவாள் மேலே என்னால் அதை செய்யாத போயிட்டாலானா அவளுக்கு பெரிய ஆபத்து வந்துவிடும், அதனால செஞ்சே ஆகணும். இங்க ராஜா என்ன பண்றார்? தனக்கு தானே ஒரு சத்திய பாசத்தை எடுத்து சுத்திக்கிறார். அதுவும் ஒரு தடவை இல்லை, அவள் சந்தோஷப்பட 3 தடவை ராமன் மேல ஆணை வைக்கிறார். அசடே என்கிட்ட சத்தியமா கேட்பேன், நான் இது வரைக்கும் நீ கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? இந்த உலகத்திலேயே உனக்கு மேல பிரியமானவாள் கைகேயி, கல்யாணமான நாளா உனக்கு தெரியும், உனக்கு மேல யாரும் இல்லை எனக்கு. அவலித்தே நஜானாசி தொத்தஹ பிரியதரோ மமா. ஆனா 25 வருஷம் முன்னாடி பரியந்தம், ஏன்னால் ராமன் பிறக்கிற பரியந்தம் உனக்கு மேல இந்த உலகத்துல எனக்கு பிரியமானவாள் யாரும் இல்லை கைகேயி. ராமன் பிறந்ததுக்கு அப்புறம் ஒருபடி கூட தான் பிரியம் அவனிடத்துல எனக்கு. ஏன்னால் மனுஜோ மனுஜவ் யாக்ராதி ராமாதன்யோ ந வித்யதே. ராமன் என் மனசை கொள்ள அப்படிதான் கொண்டு இருக்கான். உனக்காக ஒரு காரியம் பண்றேன் கைகேயி, உன் ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு மேல பிரியமானவாள் மேல ஆணை வைக்கணுமானால் நான் ராமன் மேல சபதம் பண்றேன். தேனா ஜெய்யேன முக்கியேன ராகவேன. எனக்கு ராமன் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும், ராமன்ட்ட நான் எவ்வளவு உயிரை வச்சிருப்பேங்கிறது உனக்கு தெரியும். ராகவேன மகாத்மனா ஷபேதே ஜீவனாருகேன ப்ரூஹியன் மனசேச்சசி. இந்த சொன்னதை எதிர்பார்க்கவே இல்லை கைகேயி. இப்படி பண்ணுவார் தசரதன்னு எதிர்பார்க்கல. படுத்துட்டு இருந்தவள் விருட்டுன்னு எழுந்துண்டா. கொஞ்சம் மருந்து வேலை செய்யறதேன்னு தசரதர் உடனே சந்தோஷப்பட்டு எழுந்துக்க வைக்கத்தானே பாடுபட்டு இருந்தார். ஒரு சர்க்கம் சட்டுன்னு எழுந்துனுட்டாள்னதுமே சந்தோஷம் தாங்க இல்லையா? சத்தியமா சொல்றேன் கைகேயி, எந்த ராமனை ஒரு முகூர்த்தம் நான் பார்க்கலே நான் உயிர் போயிடுமோ, திரும்ப 2வது முறை அவன் மேல சபதம் பண்றேன், உன் மனோரதத்தை பூர்த்தி பண்றேன். எம் முகூர்த்தம் அபஷ்யம் ஸ்து நஜீவேயம் அகம் துருவம் தேன ராமேன கைகேயி ஷபே தேவச்சனக்ரியான். பற்று எழுந்தே நின்றுட்டா. என்ன 2வது தடவை வேற ஆணை வைக்கிறார். எழுந்து நின்னால்னதும் இன்னும் சந்தோஷம் தாங்கல்ல. இந்த உலகத்திலேயே எனக்கு என்கிட்ட உள்ள பிரியம் உங்ககிட்ட உள்ள பிரியம், பரத சத்ருக்னால்கிட்ட உள்ள பிரியம், இந்த உலகத்துல உள்ள பிரியத்தை காட்டிலும் எனக்கு பிரியப்பட்டவன் ஸ்ரீராமன். ஆத்மனா அவா ஆத்மஜயிஷ்சே அந்நேர் விருணேயம் மனுஜருஷபம் தேன ராமேன கைகேயி ஷபேதே வசனக்ரியாம். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேன் கைகேயி, அவ்வளவு பிரியம் வச்ச அந்த ராமன் மேல ஆணை வைக்கிறே, உன் மனோரதத்தை பூர்த்தி பண்றேன்னு இப்படி 3 முறை ராமன் மேல சபதம் பண்ணா. சுகாச்சாரியாலும் சுக ராமாயணத்திலே எஸ் சத்யபாஷ பரிவீத பிதுர்நிதேசம் ஸ்திரைனஸ்ய சாபி சிரசா ஜகிருஹே சபாரியா. சத்தியமாகிற பாசக்கயத்தை எடுத்து தசரதன் தானே 3 முறை சுத்தின்றான. சத்யபாஷ பரிவீத பிதுர்நிதேசம். அதுவும் என்ன சத்தியம்னா சிபி மாதிரி ஏதோ ஒரு ஆபத்துல பண்ணானா சத்தியம். ஸ்திரைனஸ்யே ஸ்திரீக்கு வசங்கதனாய் பண்ணினான். சிபி சக்கரவர்த்தி ஒரு பிராக்காக தன் தொடையே அறுத்து கொடுத்தார், அது வேற. அது மாதிரி பிரதிஜை பண்ணி நான் அதுக்கு ஈடா செய்யறேங்கிறது வேற. இப்ப ஸ்திரீ வசங்கதனாய் பண்ணினார் பிரதிஜை. அதற்காக ராமன் அதை சிரமேற்கொண்டு போனாரா. என்ன வேணாலும் பண்ணட்டும், அப்பா தானே,
அப்பாட்ட தோஷம் பார்க்கக்கூடாது. அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு பித்ருதேவோபவா. யாராவது தோஷம் சொன்னா கூட பதில் சொல்லக்கூடாது. நான் சொல்லுங்கன்னு அவளை கிளப்பி விடக்கூடாது. தான் தான் சொல்ல முடியல அவளாவது சொல்லட்டும்னு பண்ணக்கூடாது. அம்மாட்டியும் சரி, அப்பாட்டியும் சரி, ஆச்சாரியன்ட்டியும் சரி, இப்படி தோஷத்தையே எல்லா இடத்தையும் பார்த்துட்டானா இவன் தோஷம் இல்லாதவனா எப்ப ஆவான்? அழுக்கிலேயே இருந்தானா அழுக்கோட தான் இருப்பான். இவன் தோஷம் பார்க்காத பழகிக்கணும். சாதுக்கள்கிட்ட தோஷம் பார்க்கக்கூடாது. நமக்கு பூஜனீயாலா யாரெல்லாம் சொல்லியிருக்கோ அவள்கிட்ட தோஷம் பார்க்கக்கூடாது. நம்மளை போல ஒருத்தர்னு அவர்கிட்ட நினைக்கிறதே தானே அவர்கிட்ட குணதோஷங்கள் கண்ணில் படுறது. அவரு சாப்பிட்றார், நானும் சாப்பிட்றேன். ஒரு ஆச்சாரியன் இருக்காருன்னு வச்சுப்போம். அவரும் தூங்குறார், நானும் தூங்குறேன். அவரும் 10 ரூபா பணம் வச்சுன்னு புழங்குறார். அவருக்கும் குழந்தைகள் இருக்கால், நானும் இருக்கேன்னு அப்படி நம்மளை போல ஒருத்தரா நினைக்கிறதுனால வர்றது தான் இந்த தோஷங்கள். உடனே அவள்கிட்டையும் குணதோஷம் பார்க்க தோன்றது. நம்மளை பகவான் நல்வழிப்படுத்துறதுக்கு, நமக்கு க்ஷேமங்கள்லாம் செய்யறதுக்கு பகவானே அமைச்சு வச்சிருக்கால் ஒரு தூதனே. அவர் தான் ஆச்சாரியன். தேவதூதாவா ஏதேய ரித்விஜஹா. வேதம் சொல்றதே ஒரு பிராமணால் நமக்கு நல்ல காரியங்கள் பண்ணி வைக்கிறாள். ஒரு பூஜை, ஒரு ஹோமங்கள் நமக்கு க்ஷேமம் பண்ணி வைக்கிறாள்னா அவ தெய்வத்தினுடைய அம்சம் அப்படின்னே தெரிஞ்சுக்கோ. தெய்வத்தால் அனுப்பப்பட்டவாள்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம க்ஷேமத்துக்காக நம்ம எந்த தெய்வத்தை வேண்டமோ அந்த தெய்வமே நமக்கு வழிகாட்ட உத்தர அனுப்புறதுன்னு பாவின்னு வேதம் போய் சொல்றது. ஆத்மனாவா ஆத்மஜைஷ்சே அந்நியர்கிருணேயம் மனுஜருஷபம் தேனராமேன கைகே. 3 முறை சபதம் கொடுத்ததுமே அவள் சொல்றாள், இப்படி ராமன் மேல சபதம் வைப்பார்னு அவள் நினைக்கல. உடனே அவள் சொல்றாள், இவர் இப்படி சபதம் பண்ணத்துக்கு நான் இங்கே யாரை கூப்பிட்டாலும் நாளைக்கு இந்த அரண்மனையிலேருந்து சாட்சி சொல்ல வரமாட்டாள். எல்லாரும் ராஜா பக்கம் தான் பேசுவா. இவர் சபதம் பண்ணதுக்கு நான் 33 கோடி தேவதைகளை சாட்சி வைக்கிறேன், சூரிய சந்திரால சாட்சி வைக்கிறேன், திக்குகளை சாட்சி வைக்கிறேன், கிரகங்களை சாட்சி வைக்கிறேன். தச்ருண்மம் துத்ரயஸ்திரம் சத்தேவா சாக்னி புரோகமாக சந்திராதித்யோ நபశ్చైவே கிரஹாராத்ரியஹனி திசா ஜகச்ச பிருத்திவி சேயம் சகந்தர்வாசராட்சசா நிஷாச்சராணி பூதானி கிருஹேஷு கிருஹதேவதாः யானி சான்யானி பூதானி ஜானீயுர்பாஷிதம் தவ சத்யசுந்தோ மகாதேஜா தர்மஜ்ஞः சுசமாஹிதः வரம் மம ததாப்த்யேஷே தன்மே ஸ்ருண்வந்து தேவதாः. இது மாதிரி இவர் சொல்றார் தேவதைகள்லாம் கேளுங்கோங்கிறான் கைகை. நேர இருக்கிற தெய்வமான பர்த்தா சொன்னதுல நம்பிக்கை வராத தெய்வங்கள்லாம் கேட்கட்டும் இவர் சொல்றத அப்படின்னு தெய்வத்தை கூப்பிடுவாளானால் இவளுக்கு பர்த்தாட்ட எத்தனை பக்தி இருக்குன்னு தெரியலையா? இந்த கதையிலேருந்து பர்த்தாட்ட எவ்வளவு விசுவாசம் பக்தி இருக்குன்னு. பர்த்தாட்ட பேசுறதுக்கு சாட்சி வச்சுப்பாளா? பர்த்தா சொன்னதை இது பண்ணிக்கிறதுக்கு சாட்சி வச்சுப்பாளா? தேவதைகள் எல்லாம் கூப்பிட்டு இவர் சொன்னதுக்கு சாட்சின்னு சொல்ல அப்பவே ராஜா முழிச்சு விட்டார். ஏதோ பெருசா ஆரம்பிக்க போறாள், பெரிய ஒரு கலகத்தை. அதுக்குதான் தேவதைகள் எல்லாம் கூப்பிடுறாள்னு இப்போவாது சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, ததः பரமுவாச்சேதம் வரதம் காமமோகிதம் வரௌயோ மே த்வயா தேவே ததா தத்தோ மஹீபதே யோபிஷேக சமாரம்பः ராகவஸ்யோபகல்பிதः அனேனைவாபிஷேகேன பரதோ மேபிஷிச்யதாம் யோத்விதீயோ வரோ தேவ தத்தः பிரீதேன மே த்வயா ததா தெய்வாசுரே யுத்தே தஸ்ய காலோயமாகதः நவபஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ருதः சீராஜினதனா ஜட்டாதாரி ராமோ பவது தாபசஹ. எந்த கோலாகலமாய் இப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கேலோ அதே பட்டாபிஷேகத்தை இப்ப நிறுத்திவிட்டு கேகே தேசத்துக்கு சொல்லி அமைச்சு என் பிள்ளைய வரவழைச்சு நல்ல நாள் பார்த்து இதே ஜோரோட என் பிள்ளைக்கு பண்ணான். ராகவசிய உபகல்பிதா. ராகவனுக்குன்னு எந்த பட்ஜெட்ல பண்றேளோ அதே பட்ஜெட்ல என் பிள்ளைக்கு பண்ணணும். இவனுக்கு பண்றதே 10,000 ரூபாய்க்கு பண்ணிவிட்டு என் பிள்ளைக்கு பண்றதே 100 ரூபாய்க்கு அபிஷேகம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. பெருசா பண்ணணும். உங்க பிள்ளை ராமனுக்குன்னு சொன்னா பெருசா பண்றது, என் பிள்ளை என்ன புண்ணியாவதனம் மாதிரி பண்ணிவிடக்கூடாது பட்டாபிஷேகத்தை. யோபிஷேக சமாரம்பா ராகவஸ்ய உபகல்பிதா. யோபிஷேக சமாரம்பா ராகவஸ்ய உபகல்பிதா. ராமனுக்குன்னு எந்த பட்ஜெட்ல எந்த லிஸ்ட் போட்டு பண்றேளோ
அதே லிஸ்ட்ல குறையாம என் பிள்ளைக்கு வேணும். அனேனைவாபிஷேகேனே பரதனுக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட அவ்வளவு ஷாக்கா இருக்க மாட்டாராம் தசரதர். ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாலாம், எம்புள்ள பரதனுக்கு பண்ணணும்னாலாம். பரதோ மேபிஷிச்சியதாம் மே பரதான்னாலாம். தசரதர் இல்லாத கைகேயிக்கு பரதன் எங்கேருந்து வந்தார்? பாயசமாவே வரட்டும், தசரதர் யாகம் பண்ணி தானே பாயச ரூபியாய் வந்தால் குழந்தை. கணவன் இல்லாத புத்திரன்னு உண்டா தனியா மாதாவுக்கு? ஆனா சொல்லிப்பா, ஒரு நல்லது கெட்டதுங்கிறதே எம்புள்ள எம்புள்ள. உங்க பிள்ளையா இருந்தா அப்படி இருக்க மாட்டான், எம்புள்ள அப்படின்பா. நல்லதுக்குன்னா, கெடுதலுக்குன்னா உங்க பிள்ளைம்பா. யோபிஷேகசமா ரம்பா அனேனைவாபிஷேகேனே பரதோ மேபிஷிச்சியதாம். அவன் ஏதாவது தப்பு பண்ணி விட்டானா உங்க பிள்ளையோனோ அதான் அப்படியே இருக்கு அப்படின்பா. நல்லது ஏதாவதுன்னா எம்புள்ளேம்பா. 2வது வரன்னாலே ராமனுக்கு தலையில ஜட்டையோட இடுப்புல மருவியோட வன்னியவிருத்தியை மேற்கொண்டு நிர்ஜனமான வனத்திலே 9-14 வருஷம் ராமன் போய் வசிக்கணும். நவ பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ருதா சீராஜின ஜட்டாதாரி ராமோ பவதுதார் தசரதர். கைகேயி நீயா கேட்கிறே, இப்படி ஒரு வரனா கேட்கிறேன்னார். ஹாஹூன்னு இப்படி எல்லாம் சாகசம் பண்ணாதீங்கோ, அன்னைக்கு கொடுக்கறதே எதை வேணாலும் கேளு தரேன்னு அன்போடு தானே சொன்னேன். தத்தா பிரீத்தேனமே துவயா. அன்னைக்கு அன்போட தரேன்னுட்டு இப்ப கேட்ட உடனே இதை கேட்டையா அதை கேட்டையான்னு எனக்கு வாதம் பண்ணாதீங்கோ. நான் கேட்டதை அன்னைக்கு நீ எதை கேட்டாலும் தரேன்னு எந்த சந்தோஷத்தோட வரன சொன்னேலோ அதே சந்தோஷத்தோட இப்ப சொல்லுங்க. யோத்விதீயோ வரோ தேவா தத்த பிரீத்தேனமே துவயா. இப்படி எல்லாம் சொன்னதும் ராஜா மூர்ச்சையாய் 1 மணி நேரம் ததஸ்ருத்வா மகாராஜா கைகேய்யா தாருணம் வச்சா சிந்தாமபிசமாபேதே முகூர்த்தம் பிரததாபச்ச. ஒரு முகூர்த்தம் நினைவே இல்லையா, 1 மணி நேரம். 2.5 நாழிக்கு ஒரு முகூர்த்தம்னு பேர். ஒரு நாழின்னா 24 நிமிஷம், 2.5 நாழின்னா 60 நிமிஷம். முகூர்த்தம் பிரததாபச்சா. ரொம்ப தாபப்பட்டு நான் சொப்பனம் காண்றேனா இல்லை நிஜம்தானா, எனக்கு ராமனுக்கு மேலே யாரும் இல்லைன்னு சொன்னேன், அந்த கைகேயா இப்படி பேசுறது. அசம்ருத்தாயா மாசீனஹா. கீழே விருப்பில்லாத தரையில பிறண்டு அழுதாராம். ஜகத்யாம் தீர்க்கமுச்வசன்னே மண்டலே பன்னகோ ருத்தஹா மந்திரைரிவ மகாவிஷா அஹோதிகிதி சாமர்ஷா வாச்சமுக்த்வா நராதிபஹ. ஒன்னு கதறி விஷம்சே துஷ்டச்சாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி கிங்கிருதம் தவ ராமேனே பாப்பே பாப்பம் மயா பிவா. நானும் ராமனும் உனக்கு என்ன பிரச்சாரப்பட்டோம், எதற்காக இப்படி ஒரு இடியான செய்தியை எங்க மேல இறக்கிறேன் வரன்கிற பேர்ல? உனக்கு என்ன நடந்துடுத்து, இப்போ என்ன கஷ்டம் வந்துடுத்து? துஷ்டச்சாரித்ரே விஷம்சே. இறக்கமே இல்லாதவளே, கெட்ட நடத்த உடையவளே, இந்த குலத்தை கெடுக்க வந்தவளே, ராமன் மேலே என்ன தப்பு, எதற்காக வனவாசம் அனுப்ப சொல்றே? ராமன் மேலே ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா நாடு கடத்துறதுக்கு? நாளைக்கு வசிஷ்டாதிகள்லாம் கேட்பாலே, காட்டுக்கு எதற்காக அனுப்புற ராமனேன்னே, நீயோ பிள்ளையோ வேணாலும் ராஜ்யத்தை எடுத்துக்கோ. ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சா காரணம் கேட்பாலே, ஒரு தப்பு பண்ணாதவால அப்படி எல்லாம் தேசத்தை விட்டு கடத்தக்கூடாது. என்ன தப்பு ராமன் மேலே சொல்லி நான் கடத்துவேன்? ஒரு தோஷமும் இல்லாதவனாச்சே. சொல்லணுமானா ஒரே ஒரு தோஷம் சொல்லலான்னார் தசரதர். என்னென்னால், தன்னை பெத்த கௌசல்ய போல உன்னையும் நினைச்சானே, இதான் ராமன் பண்ண தோஷம். சதா தே ஜனனி துல்யாம் மிருத்திம் வஹதி ராகவா. அவன் பண்ண தப்பு ஒண்ணு உண்டானா, பெத்த அம்மா கௌசல்ய போல உன்னையும் நினைச்சான், அதுதான் தப்பு. கிங்கிருதம் தவ ராமேனே பாப்பே பாப்பம் மயா பிவா. அவனோ நானோ என்ன தப்பு பண்ணணும்? உன்னை பெத்த அம்மா போல நினைச்சானே, அதுக்கு நீ கொடுக்கிற பரிசா இது. தசீவத்வமனர்த்தாயே கிண்ணிமித்தமிஹோத்யதாம் தொன்மயா ஆத்மவினாஷ். உன்னை அழிச்சுன்னு வந்தா க்ஷேமமா இருக்கலாம்னு நம்பி கேகே தேசத்துலேருந்து அழிச்சுன்னு வந்தேனே, என்னை அழிக்கதான் நீ என்னோட வரேன்னு நான் நினைக்கலையே. கையை பிடிச்சி கேகே தேசத்துலேருந்து அழிச்சுன்னு வரதே, நீ தான் என்னை அழிக்க வந்தவள்னு எனக்கு அன்னைக்கு தெரியலையே. தொன்மயா ஆத்மவினாஷாயே பவனம் ஸ்வம் நிவேசிதா. என்னை அழிக்கதான் என் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சைய. ஒரு பெண்ணுன்னு நினைச்சு உன்னோட குடுத்தனம் பண்ணேனே, பெரிய விஷ சர்ப்பத்தோட இத்தனை நாளா நான் குடுத்தனம் பண்ணியிருக்கேனே. அவிஜானா நிருபசுதா வியாலி தீக்ஷ்ண விஷாயதா. வெளியில போய் பாரு, அயோத்தியில
எல்லாரும் ராமகுணத்தை அப்படி பாடுறாரு. ஜீவலோகோ யதா சர்வோ ராமஸ்யாஸ்ய குணஸ்தவம். அவன் என்ன அபராதம் பண்ணினான்னு அவனை காட்டுக்கு போக சொல்றேன். அபராதம் கமுத்திஷ்ய தியக்ஷ்யாமி இஷ்டமகம் சுதம். ஒன்று சொல்றேன் கைகேயி, ஜலம் இல்லாத பயிர்கள் இருந்தாலும் இருக்கும், சூரியன் இல்லாத இந்த தேசம் ஜகத்து இருந்தாலும் வாழும். ராமன் இல்லாத ஒரு நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். உன் சௌபாகியத்துக்காகவாது ராமனை விட்டு கொடுத்துரு, ரெண்டாவது வரனை கேட்காதே. திஷ்டேல் லோகோவினா சூரியம் சஸ்யம் வா சலினம் வினா நது ராமம் வினா தேகே திஷ்டே துமவ ஜீவிதம். உன் காலில் வேணாலும் விழறேன்னாரா. அபி தே சரணோ மூர்த்னா ஸ்பிருஷாம்யேஷ பிரசீதமே. உனக்கு ஒரு கும்பிடு போடுறேன். அஞ்சலிம் குருமி கைகேயி, உன் காலை தொட்டு வேணாலும் முத்திக்கிறேன். பாதௌ சாபி ஸ்பிருஷாமிதே, என் தலையை வேணாலும் உன் காலில் முட்டிக்கிறேன். அப்பி தே சரணோ மூர்த்னா ஸ்பிருஷாம்யேஷ பிரசீதமே. என் பிள்ளை ஒண்டி காட்டுக்கு போக சொல்லாதே, அவன் என்கிட்ட ரொம்ப அன்பு வச்சவன் கைகேயி. சமேஜ்யேஷ்ட சுத ஸ்ரீமானி தர்மஜ்யேஷ்ட இதீவமே. என் மூத்த புள்ளை, என் உயிருக்கும் மேலே. தத்வயா பிரியவாதின்யா சேவார்த்தம் கச்சிதம் பவேது. அவனுக்கு நான் நல்லதே பண்ணுவேன்னு என்னை நம்பி இருக்கான். என் கையாலேயே என் கண்ணை குத்த சொல்லாது, என் குழந்தைக்கு என்னையே விட்டு கெடுதல் பண்ண சொல்லாது. தச்ருத்வா சோகசம் தப்தா சந்தாபயசி மாம் பிருஷம் இக்ஷ்வாகூணாம் குலே தேவி சம்பிராப்தா சுமஹானயம். அவனை போல ஒரு குழந்தையை பார்க்க முடியுமா? வேண்டாம். உனக்கு என்ன இவ்வளோ வேகம் அவன் மேலே? அவனை காட்டுக்கு போக சொல்றதை விட்டுடுன்னார். அவள் கேட்கல. எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஒரு ராத்திரி முழுக்க அவள் கேட்கலன்னதும் கடைசியா சொன்னார், ராமன் இந்த தேசத்தை விட்டு போயிட்டான், அயோத்தியை விட்டுன்னா சத்தியமா சொல்றேன் கைகேயி, பல நாள் என் உயிர் தக்காது. சில நேரங்கள்லயே சில முகூர்த்தங்கள்லயே என் உயிர் போயிடும். அப்படி எனக்கு உயிர் போயிடுத்தானா வனவாசம் போன பித்ருவாக்கியம் போன பையன் சத்தியத்தை காப்பாத்தணும்னு வரமாட்டான். திரும்பி அயோத்திக்குள்ள 14 வருஷம் வரமாட்டான். என் உயிர் போனதும் யாராவது சம்ஸ்காரம் பண்ணணுமேன்னு அயோத்தியிலேருந்து வசிஷ்டர் கேகே தேசத்துக்கு அமைச்சு உன் பிள்ளைய தான் அழிச்சுன்னு வர சொல்லுவார், உன் பிள்ளைய விட்டு பண்ண சொல்லுவார். இப்பவே நான் சொல்றேன், நீனும் என் மேல விழுந்து அழக்கூடாது, உன் பிள்ளையும் எனக்கு சம்ஸ்காரம் பண்ணக்கூடாது. வசிஷ்டரே சொன்னாலும் எனக்கு ஒன்றும் சம்ஸ்காரம் வேண்டாம். உன் வயத்துல பிறந்த பரதன் கையால எனக்கு சம்ஸ்காரம் வேண்டாம். அப்படி என் பேச்சை மீறி அவன் பண்ணினாலும் அது என்னை வந்து அடைய வேண்டாம். என்னை தூக்கி ரோட்ல போடும்போது காக்கா கழுகுகள் சாப்பிட்டோம். உன் வயத்துல பிறந்தவன் எனக்கு சம்ஸ்காரம் பண்ண வேண்டாம். இப்போ பரதன் வந்து எனக்கு சம்ஸ்காரம் பண்ண வேண்டாம். அப்படி என் பேச்சை மீறி அவன் பண்ணாலும் அது வந்து என்னை அடைய வேண்டாம். மாஸ்மமே பரத காருஷீது பிரேத கிருத்தியங்கதாயுஷா ஹம்தா நாரியே மமாமித்ரே சகாமா பவ கைகை மிருதே மயிகதே ராமே வனம் புருஷ புங்கவே சேதானே மிதவா ராஜ்யம் சபுத்ரா காரயிஷ்யசி. பெரிய அகீர்த்திக்கு எனக்கு வழி பண்ணிவிட்டே என்னுடைய முடிவை இப்படி பண்ணிவிட்டேன்னு ராத்திரி முழுக்க தசரதர் அழுதுன்னு இருந்தார். அயோத்தியோ கோலாகலமா இருக்கு. பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம்னு அவன் நினைச்சுட்டு இருக்கா. ஒரு அந்தப்புறத்துல கைகேயிக்கும் தசரதற்கும் தான் தெரியும் வெளியில பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம் இல்லைங்கிற. ஒரே அயோத்தியில பட்டாபிஷேகம் இல்லைங்கிறது தசரதருக்கு தான் தெரிகிறது. கைகேயி வரன்னு கேட்கிறா. ஆனா ஊரே நினைச்சுட்டு இருக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம். பகவத் சங்கல்பத்தை யாரு அறிய முடியும்? ஒரே இடத்துல இருந்து இவா நடக்காதுங்கிறது இங்க கைகேயும் தசரதரும் பேசிக்கிறார். தசரதர் கதர்றார். பொழுது விடிஞ்சா ராமன் காட்டுக்கு போடுவான்னு எண்ணி அயோத்தியா ஜனங்களோ பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம் சொல்லிட்டு இதான் உலக நியதி. உலகம்னா இப்படித்தான்னு சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்றா. இவா ஒன்று நினைப்பாள், அவா ஒன்று நினைப்பா. இப்படி இருந்தா தேவலேன்னு இவா நினைப்பாள், அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு அவா நினைப்பா. மோதிதனாஜன கிருத்தியா சதாசிவ பிரம்மேந்திரால் சொன்னால் ஒருத்தர் ஒரு விதமா நினைப்பார் கர்மவசமாய். மோதித நானாஜன கிருத்தியா அப்படின்னா அயோத்தியா ஜனங்கள்லாம் பட்டாபிஷேகம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலுங்கிற புண்ணிய சரித்திரம். அதோட இப்ப நிறுத்திக்கிறேன். நாளை கௌசல்யா ஆசீர்வாதம். சுவாமி அகண்டமான ராஜ்யத்தை தியாகம் பண்ணி வனத்துக்கு போறது. ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும்
कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदाप्त्रे करुणासुधाब्धे कंवादिदिव्यायुधसत्कराय वातालयाधीश नमो नमस्ते। नारायण 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 नारायण। जानकीकान्तस्मरणं सद्गुरु आञ्जनेयमूर्ति की।